ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கோடக் நியோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 3 ஃபீச்சரை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிராக்கெட் ஆர்டர் தான். பிராக்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு டெலிகிராம் சேனலில் ஒரு கால்ஸ் கொடுத்துருப்போம். நிஃப்டி 23,200 கால் ஆப்ஷன், 123க்கு மேலே பை, 97 ஸ்டாப் லாஸு, 147 டார்கெட். சரிங்க, அதை நம்ம செட் பண்ணுவோம். நிஃப்டியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 23,200 டெக்னிக்கல் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டுருக்கான். ஆனால் இன்னுமே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போது நமக்கு என்ட்ரி லெவல் 123 கொஞ்சம் 113 கூட நல்ல ஒரு என்ட்ரி லெவல் தான். எனிவே நம்ம வீடியோ படியே போவோம், அந்த கால்ஸ் படியே போவோம். 121 நான் வைக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 131 கூட சூப்பர் தான். எனிவே 121 இன்ட்ராடேயில் நான் மாற்றிக்கிறேன் ஓவர் நைட்டில் இருந்து. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிராக்கெட் ஆர்டர், அதை கிளிக் பண்ணுறேன். நம்ம செல் லிமிட்டில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும், ஏன்னா எபோ பை பண்ணுறதுனால. 121 பஃபர் 124 ஒரு 3 பாயிண்ட். அப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்போவுமே நம்ம 15லேருந்து 20 பாயிண்ட் வைப்போம். இன்றைக்கி ஒரு 18 பாயிண்ட் வைக்கிறேன். அப்புறம் ஒரு 20 பாயிண்ட் அப் மூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ட்ரையல் ஆகணும், அந்த மாதிரி நான் செட் பண்ணுறேன். டார்கெட் நான் எப்போவுமே சின்ன டார்கெட் தான் வைப்பேன், 30 பாயிண்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் 40 பாயிண்ட் வைக்கிறேன் வீடியோக்காக. இதுக்கு மார்ஜின் ஒரு 3000 ரூபாய் தேவைப்படுது, 3100. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி இதில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 1000 ரூபாவும், லாஸ்னா 450 ரூபாவும் வரும். ஆனால் ஒன்ஸ் 20 பாயிண்ட் நம்ம என்ட்ரிலேருந்து மேலே போயிடுச்சுன்னா நமக்கு நோ லாஸ், அந்த மாதிரி வந்துடும். இப்போ பை பண்ணிக்கிறேன். பை கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மீண்டும் ஹோமில் போகிறேன். நம்ம ஒரு புட் ஆப்ஷன்லேயே ஒன்று ஆட் பண்ணி வைப்போம். இதே சேமில் பிராக்கெட் ஆர்டரை 23,400 பார்ப்போம். 117 இருக்குது. இல்லை, நம்ம டெக்னிக்கல் பார்ப்போம், இல்லைன்னா பணி கிடைக்கும். எப்போவுமே டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கால்ஸ் எடுக்கணும். அப்போது இதில் பிலோ பிரேக் அவுட்டுங்கிறது 127 இருக்குது. 127க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ 114 இருக்குது. ஓகே, 127. ஆனால் இதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. பரவாயில்ல, வீடியோக்காக நம்ம 15 பாயிண்ட் வச்சுருவோம். நான் நார்மலாக அப்படி தான் வைப்பேன், 15லேருந்து 20 பாயிண்ட்டு. அப்புறம் டார்கெட் 30 பாயிண்ட் பிடிப்போம். இன்றைக்கி 40 பாயிண்ட் நம்ம செட் பண்ணி பார்ப்போம். ஓகே, செட் பண்ணுவோம். நம்ம இப்போ பையில் கொடுப்போம். பை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஓவர் நைட்டில் இருக்குது, இதை இன்ட்ராடேவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எபோ பை பண்ணுறதுனால எஸ்எல் லிமிட் ஆர்டர் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். 127 பஃபர் ஒரு 6 பாயிண்ட் வைப்போம், ஒரு 5 பாயிண்ட் வைப்போம். 133 இல்லைன்னா 130ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்கிறனால ஒரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வைப்போம், கொஞ்சம் பஃபர் வைப்போம். 131 பை ஆர்டர் ப்ளேஸ் ஆகட்டும். ஸ்டாப் லாஸ் ஏன்னா எனக்கு நம்ம அப் ட்ரெண்ட் மாதிரியே இருக்குது லைட்டாக, அதனால் ஸ்டாப் லாஸ் டார்கெட் அந்த ட்ரையலிங் எல்லாம் அஸ் யூஷுவல் அதே மாதிரியே நம்ம போடுவோம். நமக்கு இதோட மார்ஜின் 3000 பக்கத்தில் தேவைப்படுது, 3300. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதே மாதிரி தான், 450 லாஸு, இல்லைன்னா ப்ராஃபிட்னா 1000 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். வாங்க ஆர்டரில் போய் பார்ப்போம். ஓகே, அந்த சிஇ சைடு ஆல்ரெடி டிகர் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா தெரியும், டார்கெட் 161, ஸ்டாப் லாஸ் 103. அதுவே டிஃபைன் பண்ணியிருக்கு நம்ம வச்ச பாயிண்ட்டு இதுபடி. ஓகேங்களா, 161. ஓகே, நம்ம இப்போ போர்ட்ஃபோலியோவில் போய் பார்ப்போம். இப்போ நமக்கு ஒரு 4100 ரூபாய் ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் ஆட்டோமேட்டட் ட்ரேட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு கோட்டாக்கில் அக்கௌண்ட் தேவைப்பட்டாச்சுன்னா வீடியோவில் லிங்க் இருக்கும், அதை வீடியோவில் சேனலில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பெர் ட்ரேடு 10 ரூபாய் தான். இப்போ நம்ம இப்போ எடுத்த ட்ரேடு அந்த கால் ஆப்ஷன் 30 ரூபா லாஸில் இருக்குது. ஆர்டரில் போவோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 121ல் எடுத்தோம். இப்போ 20.141 போயிடுச்சுன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா 123க்கு மூவ் ஆயிடும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கலா மூவ் ஆகும். பார்ப்போம் அது. இப்போ நம்ம எங்கே போவோம்? இது வந்து நம்மளோட ஒரு எக்ஸல் சீட்டு. அதில் பார்ப்போம். ஏன் நான் வந்து பை சைடு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, காலையில் இருந்தத விட இந்த நம்பர்ஸ், இந்த எபோவ் வந்து 14 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கொஞ்சம் சின்ன சின்னதாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி விவேப்பில் இருக்கக்கூடியதும் கொஞ்சம் அந்த ரெட்டில் இருந்து க்ரீனாக மாறுது. அதனால தான் நான் ஒரு பை சைடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்ப்போம். இதே வச்சு நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணணும். இது ஒரு பார்வைக்கு மட்டும்தான். பார்ப்போம். ரெட்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் இதை விட நிறைய ரெட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்க, நமக்கு டெக்னிக்கல் பார்ப்போம். அப் ட்ரெண்டில் மறுபடியும் போயிட்டு இருந்திருக்கு. ஆமாம், நமக்கு சப்ளை ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். இந்த இடத்த வந்து டச் ஆகிடுச்சுன்னா. இதை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, பிரேக் அவுட் ஆகி இந்த இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இங்கே இருக்குது ஸ்டாப் ட்ரையலிங் வந்து ஸ்டாப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே மூவ் ஆகிடுச்சு. நம்ம மூவ் பண்ணாமலேயே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 123.05க்கு ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 121ல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருப்போம், என்ட்ரி எடுத்திருப்போம். 141 ஒரு 20 பாயிண்ட் மூவ் ஆனதும் நம்மளோட ஸ்டாப் லாஸும் 103லேருந்து 20 பாயிண்ட் மூவ் ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்கலாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 123 ஹிட் ஆச்சுன்னா நமக்கு நோ லாஸ் அந்த மாதிரி வந்துடும். இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷன், இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷன் வந்து 60க்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு 143க்கு மேலே போகணும். அப்போ தான் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். போயிடுச்சு. அப்போ இப்போ டார்கெட் ஹிட் ஆகும். பார்ப்போம். ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்த இதுபடி அங்கே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இங்கே 147 தான் டார்கெட் கொடுத்துருப்போம். 153, 159.75 பஃபரில் அடிச்சிட்டான். இங்கே வந்து 160 உடைக்கலை. ஐயோ, இது கஷ்டம். என்னோட டார்கெட் வந்து 161 தான் இருந்துச்சு. ஆனால் ₹1.30 வந்து என்னோட டார்கெட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இன்னி பஃபரில் இந்த மாதிரி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இதை அடுத்து இன்னி கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேலே பிரேக் அவுட் ஆகி போகணும். இந்த மாதிரி பஃபர் வச்சாலும் அது எக்ஸ்பைரி டேயில் பஃபர் வச்சாலே அன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். ₹1.30 அப்படின்னா ஒரு ₹40, 40 கூட இல்லை, ஒரு ₹30 என்னோட டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. சரி, இது வீடியோக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில். இப்போ கூட இப்போ நம்ம எடுத்த கால் வந்து நான் ₹1000 ப்ராஃபிட் வச்சேன். ஆனால் 950 கிட்ட போயிருக்கு. இப்போ ₹800 ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் வந்து பொசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்க புட் ஆப்ஷனில் பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த டே லோவாக பிரேக் அவுட் ஆகலை. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து இனி அவன் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். சரி, பார்ப்போம் நம்ம இது வீடியோக்காக. இல்லைன்னா எனக்கு நோ லாஸ் அந்த மாதிரி தான் வந்துடும். ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டெலிகிராமில் கொடுத்தது சூப்பராக ஹிட் ஆகிடுச்சு. அந்த டார்கெட் படி நம்ம சும்மா வீடியோக்கா, இல்லைனா நான் 30 பாயிண்டெல்லாம் தான் வைப்பேன். அப்படின்னா என்னோட டார்கெட் இப்போது ஹிட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே எக்ஸிட் ஆகிருக்கும். ஏன்னா 750 வந்தால் எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும். இப்போ வந்து நமக்கு நல்லா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ப்ராஃபிட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ₹4,900 காமிச்சிட்ருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது மோஸ்ட் இன்னைக்கு இந்த பஃபரை உடைக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதை உடைக்காமல், புட் சைடு உடைக்காமல் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கான். சரி, பார்ப்போம். மார்க்கெட்டில் எல்லாமே இதுதான், இந்த மாதிரியும் நடக்கும். இப்படி நடக்கும். வாங்க, இன்றைக்கி நமக்கு ட்ரேடு முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ கில் சுவிட்ச் ஆன் பண்ணி போட போகிறோம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கில் சுவிட்சை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கான ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம போய் பார்ப்போம். நம்ம இப்போது இன்றைக்கி லைவ் மார்க்கெட்லலாம் நம்ம ட்ராப் பண்ணதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. இது மிட் கேப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு
பிரேக் அவுட்டு நல்லா மேலே போயிருக்கு. ஆனா மிட் கேப்பில நம்ம கால் எடுக்கல. இன்னைக்கு நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மிட் கேப்பை நான் ட்ரா பண்ணது. கொஞ்சம் ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்ப்போம் நம்ம நிஃப்டியில் எப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி எங்க அந்த இருக்கு. ஓகே, பார்ப்போம் நிஃப்டி எப்படின்ட்டு. நம்ம நிஃப்டியில் சூப்பராக இதாகிருக்கு. நம்ம ட்ரா பண்ணது மாதிரியெல்லாம் நம்மளோட ரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே மட்டும் ஒரு பிரேக் அவுட் ஒரே கேண்டில் போயிட்டு வந்திருக்கான். நீங்கள் பார்த்தா தெரியும். இதை இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இதை ஒரு வாட்டி வரைஞ்சோம். அந்த கால்ஸ் எடுக்கும்போது அந்த கால் எடுக்கும் இந்த சப்ளை ஜோன் கிட்ட வந்தாச்சு நம்ம டார்கெட் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே சப்ளை கிட்ட வந்துச்சு. ஆனால் டார்கெட்டில் ஒரு ரூபா 30 காசில் தான் மிஸ் ஆச்சு கொஞ்சம். ஆனாலும் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ஹிட்டு தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த லெவல் வரைக்கும் இங்கே கீழே அந்த பாட்டம் வரைக்கும் வந்திருக்கா. வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 50 23 300 தான் வந்து நம்மளோட ரேஞ்சாக இருந்திருக்கு. ஆனால் 23 ஒரு 310 வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் மேலே வந்துட்டு போயிருக்கான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்ட்ஃபோலியோவை பார்ப்போம். அது இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம 5360 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நீங்கள் ப்ராஃபிட்டை பார்த்தா தெரியும் அந்த சைடில். இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம 5360 ரூபா எடுத்ததுனால தான் நம்ம கில் ஸ்விட்சையும் ஆன் பண்ணி போட்டுட்டோம். இன்றைக்குள்ள ப்ராஃபிட்டை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். சேஃபர் ஜோனுக்கு போயிட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பின்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணணும், கோட்டக் நியோவில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சேனலில் லிங்க் இருக்கும். அந்த சேனலில் கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட் ட்ரேடெல்லாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் டெலிகிராமில் நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி காலையில் கொடுத்தது தான் இது. அந்த இதையும் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி காலையில் ஆட்டோமேட் ட்ரேட்லேயே வந்து நமக்கு 1800 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. அதை அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம பெருசானும் தொந்தரவு பண்ண மாட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெய்லி ஒரு 2 கால்ஸ் தான் கொடுப்போம். பெருசானும் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு ஸ்கேல்பர். ஆனால் நான் எடுக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டேன். பார்த்து தான் கொடுக்குறது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். வீடியோவை முடிச்சுப்போம். இனி அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்.